அவ்வளோதான் டெலிவரி டேட் வந்துடுத்து. ப்ரெக்னென்சியோட லாஸ்ட்டு செக்கப்புக்கு போயிருந்தேன். லாஸ்ட்டு ஃப்ரைடே எடுத்த வீடியோ இது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு பாருங்கப்பா ப்ளீஸ். இதுக்கும் மேலே ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்தால் டெலிவரிக்கு தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. நான் இடையில ஒரு ஸ்கேன் பார்த்துக்குவான்னு கேட்டது கூட வேணாம், இதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக டெலிவரிக்கே வந்துடுங்க அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போது 37 வீக்ஸ் 5 days ஆகுது. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடினா சோம்பு கஷாயம் குடித்தேன். சரியான பெயின், எழவே முடியல. பட் ஆனால் லேபர் பெயின் மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு கண்டினியூஸாக பெயின் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. எந்திரிச்சு நடக்கவே முடியல. அப்படியே படுத்தா தூக்கமும் வரல. படுத்தா சரியாக போயிடுன்னு தான் பார்த்தேன். அப்புறம் தூங்கி எழுந்த வாட்டி மார்னிங் எந்திரிச்சு நிற்க கூட முடியல. ரொம்ப பெயினாக இருந்துச்சு. சரி லோச்சனுக்கு மூஞ்சி கழுவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறலாம் எப்படியாவதுன்னு பார்த்தேன். அந்த குட்டீஸுங்களுக்கு மூஞ்ச கழுவுறதுக்கு குளிக்கவே வச்சிடலாம் போல். அப்புறம் குளிக்க வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எங்களுக்கு வந்துட்டு லெமன் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பட் ஆனால் லைட்டாக பெயின் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஹாஸ்பிட்டல் தானே போகிறோன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி வந்து எனக்கு ஸ்கேனு, என்எஸ்டி, அப்புறமேட்டுக்கு பிவி எல்லாமே இருந்துச்சு. என்எஸ்டி வந்து ஃபஸ்ட்டு போனதுமே கிராஃப்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்எஸ்டி எல்லாம் செக் பண்ணிட்டு தென் வந்து ஸ்கேனில் வந்து எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. செஃபாலிக் ப்ரெசன்டேஷனில் தான் இருந்துச்சு. எல்லாமே ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரிப்போர்ட்டில் வந்து பிளேசண்டாக கால்சிஃபிகேஷன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டாக்டர்கிட்ட கேட்டப்போ இது நார்மல் தான், அவ்வளோதான், ஃபுல் டேர்ம் வந்துருச்சுல, 37 வீக்ஸ் ஆகிடுச்சுல, இதுக்கு மேலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் வந்ததுமே இதை பார்த்துட்டு என்ன புதுசாக போட்டிருக்குன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிட்டேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணவே கூடாது. அதை பண்ணதும் எனக்கு அது இதுன்னு என்னென்னமோ போட்டிருக்கும், பயம் எடுத்துக்கிச்சு. பட் அதுலேயுமே 36 வீக்ஸ்க்கு மேலே இருந்தால் நார்மல் தான் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், இது ஒன்றும் இல்லை தானே அப்படின்னா, இல்லை இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அவ்வளோதான், டேர்ம் வந்துருச்சு இல்லை அப்படி சொன்னாங்க. தென் எந்த பிரச்சனை போனாலுமே இந்த ஒரு பிரச்சனை போக மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜும் இச்சிங்கும் ரொம்ப இருந்துச்சு. டாக்டர்கிட்ட சொன்னப்போ செக் பண்ணிவிட்டு ஓவர் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஆல்ரெடி மெடிசன் போட்டுமே திரும்ப மறுபடியும் வந்துருச்சு, ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்குது, இது நார்மல் தான், இப்போது லாஸ்ட்டில் இப்படி தான் இருக்கும் அப்படி சொன்னாங்க. பேபி டெலிவரி பண்ணுறப்போ இப்படிலாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு வெஜினாவில் வைக்கிறதுக்கு ஒரு 6 daysக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சாப்பிடவும் டேப்லெட் கொடுத்தாங்க. சாப்பிட கொடுத்த டேப்லெட் இந்த வாட்டி புதுசாக கொடுத்தாங்க. அது சாப்பிட்டோன்னே சரியாக போயிடுச்சு. அண்ட் வெஜினா டேப்லெட்டும் ஒரு 5 daysக்கு வச்சுட்டு நார்மல் ஆகிடுச்சு. தென் லோச்சனோட ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டெலிவரியோட ரிப்போர்ட்டும் அதிலே ஜாயினிங்கில் இருக்கனால அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இவ்வளோ நாளாக வந்துட்டு 3 hours பெயின் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட்டில் 2 hoursலவே டைலேஷன் ஆகியிருக்கு. 2 hours தான் பெயினே இருந்திருக்கு போல். 11 o'clock 3 centimeter இருந்துருச்சு. தென் 1 o'clock 12:55க்கெலாம் பேபி டெலிவரி ஆகிட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ஆகியிருக்கு. இந்த வாட்டியும் ஃபாஸ்ட்டாக ஆகிடும், பயப்படாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வாட்டி தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டெலிவரி கூட நான் இவ்வளோலாம் பயப்படவே இல்லை, நார்மலாக இருந்தேன். பட் ஆனால் எல்லாருமே வந்துட்டு என் மூஞ்சி பார்த்துட்டு பயமாக இருக்குன்னாங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு 38 வீக்ஸில் டெலிவரி, இன்டியூஸ்டு லேபர் சொல்லியிருக்காங்க. என்ன டேட்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸில் சொல்கிற டேட்டை. நார்மல் டெலிவரிக்கு என்னெல்லாம் இன்டேக் எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், லாங் வீடியோவில். லாஸ்ட்டாக பிவியும் ஒரு வழியாக செக் பண்ணாங்க, சர்விக்ஸ் ஏதாச்சும் ஓப்பனாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. மொல்லமாக பண்ணுங்கள் ப்ளீஸ்னு சொல்லுவோம், அதே மாதிரி வலிக்காத மாதிரி பண்ணாங்க. சர்விக்ஸ்லாம் க்ளோஸில் தான் இருக்குது, வாக்கிங் நல்லா போங்க. என்னோடய வெயிட்டும் இப்போ செட்டில் ஆகிடுச்சு, சேம் வெயிட்டே மெயின்டைன் பண்ணிருக்கேன். இதுக்கு மேலே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பேக் எல்லாம் பேக் பண்ணணும், எல்லாத்தையும் வீடியோ போடுறேன். பேபி மூமெண்ட்ஸ் மட்டும் செக் பண்ணிட்டே இருங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு சொன்னாங்க. அண்ட் என்னோட டெலிவரிக்காக ப்ரே மட்டும் பண்ணிக்கோங்க, பேபி ஹெல்த்தியாக பிறக்கணுன்ட்டு. அண்ட் நார்மல் டெலிவரி எப்படியாவது ஆகிடணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுங்கள். நாள் நெருங்க பயமாக இருக்குது. நான் டெலிவரி டேட்க்கும் முன்னாடி நாள் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இப்போது டாட்டா பாய் பாய்.